ఒకే ఒక లోకం నువ్వే, లోకంలోన అందం నువ్వే, అందానికే హృదయం నువ్వే. ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கைன் மாஸ்டரில் ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குற ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி, எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களோட மொபைலில் இருக்கிற கைன் மாஸ்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் வந்து ஃபோட்டோ டியூரேஷன் ஆஃப் த ஃபோட்டோ கிளிப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து 3 செகண்ட்ஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 9:16 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபோல்டருக்கு போய் உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துட்டு அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஃபோட்டோ மேல் கிளிக் பண்ணி அந்த ஃப்ரேம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்டார்டிங் பொசிஷன், கீழே இருக்கிறது வந்து எண்டிங் பொசிஷன். அந்த ஸ்டார்டிங் பொசிஷனை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி முகம் மட்டும் தெரிகிற மாதிரி வைக்கிறோம். எண்டிங் பொசிஷன் வந்து பழைய மாதிரி எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கட்டும். இதே மாதிரி எல்லா ஃபோட்டோவுக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் ஜூம், எண்டிங் ஃப்ரேம் வந்து ஜூம் அவுட். இதே மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் இந்த ஆப்ஷனை வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்குமே கொடுக்க போகிறோம். சரிங்களா? எல்லா ஃபோட்டோஸ்க்கும் அப்படியே கொடுத்துட்டு வாங்க. இதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரோம். ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட் செய்ய வேண்டிய வேலை அப்படின்னா, அந்த 2 ஃபோட்டோக்கும் நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்னு அர்த்தம். அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஸ்பீட் டர்ன் ஆக்சிலரேஷன் இந்த 2 எஃபெக்ட் தான் நான் போகிறோம். ஃபஸ்ட்டு அதே 1.5 செகண்ட்ஸ்லேயே இருக்கட்டும். அதே செகண்டில் போயிட்டு அதே ஸ்பீட் டர்னுக்கு போயிட்டு மாற்றி 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 ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்றும் கொடுக்க போகிறோம். ஆக்சிலரேஷன் இதில் ஒன்று. ஆக்சிலரேஷனில் வந்து இந்த சென்டரில் இருக்கிற 3, 4, 5, 6 மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள், அது நல்லாயிருக்கும். ரேண்டமாக உங்களுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணி ஸ்பீட் டர்ன் இல்லை ஆக்சிலரேஷன் அது ரெண்டுத்துலேயும் ஏதாவது போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ இப்படி வரும். இப்படி வந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து 720pயில் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். 1080p பண்ணலாம். 4Kல வந்து பண்ணக்கூடாது. 4Kல பண்ணக்கூடாது. அதனால நான் வந்து 720pயில் வந்து பண்ணுறேன். ஏன்னா சில கிளிச்சஸ் இருக்குது. அதனால் 4Kல பண்ணோன்னா வீடியோ கரெக்டாக வராது. எவ்வளோ குவாலிட்டி செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 8 MB/s கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறோம். 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை மறுபடியும் இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா, வீடியோ மேலே கிளிக் பண்ணி மேலே இந்த 3 டாட்டில் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் ஆஸ் லேயர் அதை வந்து கொடுக்குறோம். டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் லேயருக்கு போகிறோம். லேயருக்கு போயிட்டு எஃபெக்டில் பேசிக் எஃபெக்ட் அதில் வந்து காஷியன் பிளர் கொடுத்துட்டு காஷியன் பிளரை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டதும் வீடியோவில் இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணி இதையும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறமா காஷியன் பிளேயர் மேலே கிளிக் பண்ணி சென்ட் பேக்வேர்ட்
கொடுத்தீங்கன்னா மேலே இருக்கிற வீடியோ தெரியும், கீழே இருக்கிற பழைய வீடியோ வந்து பிளர் ஆகி தெரியும், புது வீடியோ வந்து கிளியராக தெரியும். இப்போ என்ன பண்ணணும்னா அதே லேயருக்கு போயிட்டு ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்கொயரை வந்து செட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற டாட்டில் வந்து 5வது டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்றது மேலே கிளிக் பண்ணிட்டு இப்போது ஒரு ஸ்கொயரை வந்து வரைய போகிறோம். ஸ்கொயர் நல்லா வரல, மறுபடியும் ட்ரை பண்ணலாம். இது வந்து எடுத்தோடனே உங்களுக்கும் வந்து ஃபிக்ஸ்மெண்ட்டுக்காக கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது வந்து நவுத்தி வச்சு பார்க்கலாம் அது கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கோணையாக இருக்குது. இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஹேண்ட் ரைட்டிங்கையும் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து லேயர் வந்து காப்பி டியூப்ளிகேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து லைட்டாக இப்படி சாய்ச்சி விடுங்க. சாய்ச்சி விட்டுட்டு இந்த ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக சாய்ச்சி விட்டுருங்க. சாய்ச்சி விட்டதுக்கப்புறம் பிளெண்ட் அது ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கிற பிளெண்ட் மோடுக்கு போயிட்டு ஓவர்லே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து கரெக்டாக பிளெண்ட் ஆகி நிற்கும். பிளெண்ட் ஆகிடுச்சிங்களா, அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், வீடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது ஆடியோ வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஆடியோ செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சாங் பிடிச்சிருக்கோ அதை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணிங்களன்னா வீடியோ வந்து ஆடியோவோட ப்ளே ஆகும். அவ்வளோதான் நம்ம வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுமா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.